வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு, என் தாயின் செல்ல பிள்ளைகள் அனைவருக்கும், என் தாயோட செல்ல பிள்ளைகளுக்கு என் வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசிக்கலாமா? அதுக்கப்புறம் நான் வாக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி, நேரில் உங்களை நான் பார்க்கணும், நேரில் உங்ககிட்ட நான் வாக்கு கேட்கணும், எனக்கான வாக்கை நீங்கள் கொடுங்கம்மா, உங்களை பார்த்தே ஆகணும்னு எனக்கு நிறைய கால் வந்துட்டுருக்கு. நான் பார்க்க முடியாது, நான் நேரில் யாரையும் சந்திக்கிறது இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை மிகுந்த வலியோடு தான் நான் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற வீடு வாடகை வீடு. ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு எத்தனை பாடுகள் இருக்கும், எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்குங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த இருக்கிற வாடகை வீட்டில் நான் இப்போ வீட்டில் தான் ஆத்தாவை வச்சு உங்களுக்கான வாக்குகள் நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நான் சந்திக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் நான் நேரில் வர வச்சா இங்கே எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கும் ஆசைதான் அம்மாவை, கருமாரி ஆத்தாவை கோயில் கட்டி எழுப்பி அந்த இடத்துல அம்மாவோட பிள்ளைகளை எல்லாம் வர வச்சு அவங்க மனக்குறையெல்லாம் அந்த ஆத்தா தீர்த்து வச்சு அவங்களுக்கான வாக்குகளை ஆத்தா என் மூலியமா சொல்லி உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி உங்கள் மனவேதனையெல்லாம் அந்த ஆத்தாவோட பாதத்தில் சுமத்தி உங்களை நிம்மதியாக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனால் அதுக்குண்டான உத்தரவு இன்னும் ஆத்தாட்டிருந்து வரல. ஆத்தாட்டையும் நான் அதைத்தான் கேட்டுட்ருக்கேன். வழித்தடங்கள் எதுவும் இல்லைம்மா. ஏன்னு கேட்டால் நமக்குன்னு ஒரு கையகல இடம் இல்லை. ஆத்தா என்னமோ அந்த அருள் வாக்கை எனக்கு கொடுத்து அந்த தெய்வ வாக்கை கொடுக்க சொல்லி என் மூலியமா இந்த வாக்கை உங்களுக்கெல்லாம் வர வச்சிட்டு இருக்கிற ஆத்தா தனிப்பட்ட முறையிலையும் என்னால் உங்களுக்கு தனிப்பட்ட வாக்கை கொடுக்க வைப்பாங்கிற நம்பிக்கையோட தான் நானும் ஆத்தா கருமாரியம்மாட்ட கேட்டுட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அந்த வழித்தடங்கள் கிடைக்கட்டும், நமக்கான தனி ஒரு இடம் கிடைக்கட்டும். அந்த இடத்துல அம்மாவை கருமாரி ஆத்தாவை எடுத்து வழிநடத்தி ஆத்தாக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட வாக்க கொடுக்கிற நேரம் வரும் அப்படின்னு ஆத்தாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் காத்து இருக்கிறேன். உங்களை எல்லாம் நேரில் நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தை வழியோட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் இதை புரிஞ்சுக்கணும், என்னோட சூழ்நிலையை நீங்க அறிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆத்தா என்னைக்கு அதுக்கான உத்தரவுகள் கொடுத்து, என்னைக்கு அதுக்கான நேரத்தை காலத்தை ஒதுக்கி, என்னைக்கு அதுக்கான ஒரு இடத்தை எனக்கு ஒதுக்கி வாக்கு கொடுன்னு சொல்றா அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். நீங்களும் அந்த நேரம் வரைக்கும் காத்திருங்க. கண்டிப்பா அந்த உத்தரவு கிடைச்சு அதுக்குண்டான வழித்தடங்கள் கிடைச்ச உடனே, அதுக்குண்டான இடம் கிடைச்ச உடனே ஆத்தால எடுத்து வைக்கிறதுக்கு ஆத்தாவோட பிள்ளைங்க நீங்கெல்லாம் இல்லாமையா நான் பண்ண போறேன். கண்டிப்பா அது வரும்னு ஆத்தா சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கான வாக்கை நான் கொடுக்க போறேன். ஆத்தா சொன்ன வாக்கை உங்களுக்காக கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. என் வாக்கை கொடுக்கிறேன். கடைசி வரை பொறுமையாக கேளுங்க. ஓம் சக்தி. ஆத்தா தாயே மகமாயி, உன்னோட வாக்குக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நீ கொடுக்கும் வாக்கு உன் பிள்ளைகளோட மனச ஆறுதலாக்க வேண்டும் தாயே. உன் பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கும் காரியத்தை நிறைவடைய வை. குறையா இருக்குன்னு என் பிள்ளைக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான்னு நீ கவலைப்பட்டா பத்தாது தாயே. உன் பிள்ளைகளுக்காக இறங்கி உன் பிள்ளைக கேட்கிற வரத்தை கொடுத்து உன் பிள்ளைக கேட்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்தாயே.
அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த கருமாறிட்ட கேட்கிற உங்கிட்ட பேச வந்திருக்க இந்த தாய், உன் காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேனா? நீ கையெடுக்கிற காரியம் ஒவ்வொன்னையும் தடைப்பட்டு போக வைக்க முக்கடி சந்தில காத்திருக்கிறானல்ல, அவனை துரத்தி விட்டு உன்னோட காரியத்தை ஜெயித்து வெளிக்க கொடுக்க நான் வந்திருக்கிறேன். வெற்றிகளே இல்ல, என் வாழ்க்கையில தோல்விகள் மட்டும்தான் கிடைக்குதுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறீல்ல, அந்த தோல்விகளை கொடுத்துட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? அவன் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான்னு தெரியுமா? உன் வீட்டில் இருந்து முக்குடி சந்து எங்க இருக்குன்னு பாரு. அந்த மூளையில நின்னுதான் நீ வர்றப்பவும் போறப்பவும் உனக்கு அவன் கெடுதல் செஞ்சு செஞ்சு உன் காரியங்களை எல்லாம் தடைபட்டு போக வச்சு உன் வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே நீ சந்திக்க வேண்டும்னு அவன் காத்திருக்கிறான். உன் வாழ்க்கையில உன் கூட யாருமே இருக்கக்கூடாது, உன்னை புரிஞ்சுக்க அங்க யாருமே இருக்கக்கூடாது, உன் வீட்டுக்குள்ள உனக்கு பாசத்தை காட்ட யாருமே இருக்கக்கூடாது. பாசம் இல்லாம நீ ஏங்கி நிக்கணும், உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாம நீ தவிச்சு நிக்கணும், உன் உறவுகளை எல்லாம் பிரிச்சு உன்னை தனிமையால நிறுத்தி தன்னந்தனி மரமாக நிக்க வைக்கணும்னு அவனிக்கிற இடம் தான் முக்குடி சந்தாக இருக்குது. பிள்ளையே, கவனமாக இரு. சற்று நேரம் கவனம் சிதறினாலும் உன்னை அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு போட காத்திருக்கிறான் உன் எதிரி, உன் பகையாளி, உன்னுடைய துரோகி. துரோகிகள் தான் உன்னைய சுத்தி 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 வள வந்து கொண்டுட்டு இருக்கா. எதிரி கூட எட்டி நிக்கிறான், துரோகி உன் அருகில நிக்கிறான். அந்த துரோகி தான் உன் எதிரி கொடுப்பதையெல்லாம் கொண்டு வந்து உன் கையில சேர்த்துட்டு இருக்கிறான். அந்த துரோகி தான் உன்னை நெருங்கி இருக்கிறான், உன் எதிரி எட்டி நிக்கிறான். அந்த துரோகிய மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை வெற்றிதான். இத மட்டும் புரிஞ்சுக்கோ. கவனமாயிரு, கவனமாயிரு. சோர்வா இருக்குதுன்னு சோர்ந்து போகாத, தூங்கிராத. கண்ணு மூடி தூங்கிட்டீன்னா உன் பக்கத்துல இருக்கிறவங்க கூட உனக்கு ஆபத்தை கொடுக்க காத்திருக்கிறாங்க, குழி வெட்டி காத்திருக்கிறாங்க, அந்த குழியில உன்னை போட வேண்டும்னு. அப்ப இந்த நேரத்துல நீ எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும், எதையும் எதிர்கொள்ற சக்தியை வச்சிருக்கணும். அதுக்கு யாரு தேவை? ஆத்தா தேவை. நான் சொல்ற வாக்க மனசுல பதிய வச்சுக்கோ. சோர்ந்து போயிடாத, சோர்ந்து போற நேரமே இல்லது உனக்கு. உன்னை சுத்தியும் வளையமிட்டு காத்திருக்கிறாங்க, வளையத்தை விரிச்சு காத்திருக்கிறாங்க. எப்ப நீ அத சிக்குவேன்னு காத்திருக்கிறாங்க. உன் குடும்பத்தை அக்கு வேற ஆணி வேறைய பிரிக்க காத்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாத. ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. தாயே, என் கூட இருன்னு கேட்கறியல்ல, உன் கூட தான் இருக்க. இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்க ஏன் வந்தேன்? உன்னை பலப்படுத்தணும், உன்னை தைரியப்படுத்தணும், உன்னை உற்சாகப்படுத்தணும்னு வந்திருக்கிறேன். தைரியமாயிரு. என்னைக்கும் நான் உன் கூட இருப்பேன். உன்னை என்னைக்கும் தோல்வி அடைய வைக்க மாட்டேன். கிடைச்ச தோல்விக்கெல்லாம் பல மடங்கு வெற்றி கொடுக்க காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் சக்தி. நன்றி.